friends, welcome to my channel Anita Sulagam. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோனே சொல்லலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செல்ஃப் மேக்கப். அது செல்ஃப் மேக்கப்ங்கும்போது டெய்லி எவ்ரிடே மேக்கப் லுக் யூசிங் சிம்பிள் ப்ராடக்ட்ஸ். நான் இன்னைக்கு ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் தாங்க காட்ட போறேன். 4 ப்ராடக்ட்ஸை வச்சு ரொம்ப எப்படி ஈஸியா இந்த மாதிரி ஒரு லுக் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ ரொம்ப நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு நம்ம பிரைடல் பண்ண மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ டெய்லி இது வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்குலாம் நீங்கள் போட்டு போகலாம், காலேஜ்க்கு, ஸோ எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ சிம்பிள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி நம்ம எவ்ரிடே மேக்கப் லுக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் லிப்ஸை நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லிப் பாம் போட்டு தாங்க நீங்கள் மேக்கப் பண்ணணும், மேக்கப்பு கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் டெய்லி லிப்ஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி லிப் பாம், லாக்மி அந்த மாதிரி என்ன லிப் பாம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது அஃபோர்டபுள் ரேட். நான் இன்றைக்கி காட்ட போகிறது எல்லாமே ரொம்ப ரேட் கம்மியானதுங்க. பிலோ 100 rupees தான் வரும் எல்லாமே உங்களுக்கு. ஸோ இது எவ்ரிடேக்கு இது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். லிப் மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் ப்ரைமர்லாம் போட போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து எவ்ரிடே மேக்கப் லுக்னால டெய்லி ப்ரைமர்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் சிம்பிளாக தான் நான் மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின் க்ரீம், ஸ்கின் என்ஹான்சிங் க்ரீம் போட்டிருக்கேன். குட் வைப்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன க்ரீம் வேணால் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட். ஸோ டெய்லி யூஸுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரெண்டாவது பாட்டில். ஒரு பாட்டில் ஆல்ரெடி காலி பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டாவது பாட்டில். இப்போ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். இது ஆல் ஸ்கின் டைப் தான். ஸோ இது மல்டி விட்டமின்ஸ் இருக்கிறதுனால இது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் கொடுக்குது. ஸோ ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கூட நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இது 1 month யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். போடும்போது கண்ணுக்கடியில் கூட நீங்கள் போடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஐ க்ரீம் கூட ஏதாச்சும் போடலாம். நான் இன்றைக்கி இதே க்ரீமில் வச்சு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இட் ஆக்ட் ஆஸ் அ ப்ரைமர் ஆல்சோ. ஸோ ப்ரைமர் மாதிரி கூட இது ஒர்க் ஆகுது கண்ணுக்கு மேலே. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. நல்லா ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது போட்டோடனே நல்லாவே உங்களுக்கு தெரியும், நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த க்ரீமு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து நைபேலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது செல்ஃப் மேக்கப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நைபேலேருந்து எடுத்திருக்கேன். நைபேலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட், இது வந்து ஸ்டிக் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து ஷேட் வந்து ஆல்மண்ட் ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ இது எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி ஜஸ்ட் இது சிம்பிள். இது பார்த்தீங்கன்னா 99 rupees தான் வருது. இது நான் ஆஃபரில் வாங்கினேன். இது ரொம்பவே நல்ல கவரேஜ் கிடைக்குது. நான் இன்றைக்கி ஆரஞ்சு கரெக்டர் வச்சு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது எவ்ரிடே லுக். ஸோ ஆரஞ்சு கரெக்டர்லாம் போடுறதுக்கு டைம் இருக்காது இல்லைங்களா. ஸோ அதனால் ஜஸ்ட் இது ஒரு சின்ன ஒரு போட்டு பார்க்குறேன் எப்படி கவரேஜ் ஆகுதுன்னு. ஸோ என்னோடய ஷேட் ஆல்மண்ட். ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் நீங்கள் வந்து தாராளமாக ஆரஞ்சு கரெக்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்ட்லி உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஃபவுண்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இல்லை பிபி க்ரீம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெய்ரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்ஸ் ஐ ஹேவ் டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கிறதுனால நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷன், ஸ்டிக் ஃபவுண்டேஷன்ஸ் நான் எடுத்தே ஆகணும் ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேட் நான் எடுத்திருக்கேன், ஆல்மண்ட் ஷேட். ஸோ நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்கின் கலரே எடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு கரெக்டர் போட போகிறது கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால் உங்கள் ஸ்கின் கலரே மேட்ச் பண்ணுற மாதிரி எடுங்க. சப்போஸ் உங்கள் ஸ்கின்னோட ஒரு லைட்டர் ஷேட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் ஸ்கின்னோட லைட்டர் ஷேட் எடுத்தீங்கன்னா உங்கள் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலராக ஆகிடும். உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்கின் ஷேடே எடுங்க. ஸோ ஐ ஹோப் இந்த ஷேட் வந்து நல்லாவே எனக்கு கவர் ஆகுது டார்க் ஸ்பாட்ஸ் மறைக்கிறதுக்கு. இதுவே நீங்கள் வந்து கண்ணுக்கு மேலே கூட போட்டுக்கோங்க. ஸோ ஒன்லி இது மட்டும்தான் நான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன்ஸ் இல்லை இதுக்கப்புறம் நான் எந்த க்ரீம்ஸும் போட போகிறது கிடையாது. ஸோ குயிக்காக வேலை முடிஞ்சிடும், உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும்.
ஸோ என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் நான் மறைச்சிக்கிறேன். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க இல்லை எங்கேயாச்சும் கோயிலுக்கு, ஸோ அந்த மாதிரி எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு ஒர்க் பண்ணிடலாம். யூ கேன் கோ ஃபார் லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ் ஆல்சோ. உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட் கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால் ரொம்ப சிம்பிள் ப்ராடக்ட்ஸை வச்சு ஸோ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக கழுத்துலையும் கவர் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ தட்ஸ் இட். இப்போ வந்து ஒரு பிளெண்டர் வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். திஸ் இஸ் அ டேம் ஸ்பாஞ்ச். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டேம் ஸ்பாஞ்சுனா என்னென்னு, பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பேட்சியாக வந்துடும். ட்ரையாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா உங்கள் க்ரீம் வந்து நல்லா அழகாக பிளெண்ட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன ஸ்பாஞ்சஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா டேம்பாக வச்சுக்கணும். டேம்னா நீங்கள் ஈரம் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இதில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. ஸோ இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படியே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலர் நல்லாவே எனக்கு ஆப்டாக இருக்குது. ஸோ சின்ஸ் இட்ஸ் அ டெய்லி லுக், லைட்டாக எனக்கு இந்த டார்க் ஸ்பாட்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லாவே எனக்கு ஓரளவு கவர் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக அங்கங்கே லைட்டாக தெரியுது, பட் இட்ஸ் ஓகே. நான் டெய்லி வேர் தான் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நைபேலேருந்து எடுத்திருக்கேன், காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் காம்பேக்ட் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் என்ன பவுடர்ஸ் கூட டெய்லி ஒயிட் டோன் பவுடர்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து லைட்டாக ப்ரஷ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு மேலே லைட்டாக காம்பேக்ட்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ஐப்ரோ ஷேப்பிங்க்கு வந்து நான் இன்றைக்கி ஆட்ஸ் எடுத்திருக்கேன். ஏடிஎஸ் பிராண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 rupees தான் வருது. ஸோ இதை வச்சு எப்படி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஐப்ரோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ்னால இது தான் நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூலி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே இடத்துல டெபாசிட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அட்ட ஸ்ட்ரெச் வந்து நீங்கள் அப்படியே டம்ப் பண்ணிடாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பிளாக் கலராக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஐப்ரோஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரௌன் ஷேடும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். ஸோ ஒன்லி பிளாக் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு லுக்காக இருக்காது. ஸோ நேச்சுரலாக இருக்காது. லைட்டாக பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்பூலி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பிளாக் ஆட்ஸ் பென்சில் ஏடிஎஸ் பென்சில் வச்சு தான் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். நான் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பிளாக் ஐப்ரோஸ்க்கு நான் போக மாட்டேன், ப்ரௌன் மட்டும் தான் போடுவேன். ஸோ இன்றைக்கி அஃபோர்டபுள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணுங்கிறதுனால நான் வந்து அந்த ஆட் பென்சில் நான் வாங்கி பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து நைக்கா லிப்ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ லிப்ஸ்டிக்ஸ் இட்ஸ் ஆப்ஷனலுங்க. ஏன்னா டெய்லி எல்லோரும் லிப்ஸ்டிக் போடுவீங்களா எனக்கு தெரியாது, இட்ஸ் ஆப்ஷனல். ஸோ யூ கேன் டூ வாட் எவர் யூ நீட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த கலர் எடுத்திருக்கேன். நைக்காலேருந்து 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நியூட் ஷேட் ஒன்று, ஒரு மாதிரி மெஜெட்டா பிங்க் கலர் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ டெய்லி வேருக்கு சில பேர் நியூ ஷேட் போவாங்க, இல்லை லிப் பாம்போட நீங்கள் இப்படியே கூட விட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் லிப்ஸ்டிக்ஸ் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஷேடாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த பிங்க் கலர் ஷேட் எடுத்து சென்டர் போர்ஷனில் மட்டும் எடுத்துருக்கேன். லைட்டாக பண்ணிக்கோங்க. நீங்கள் லிப்ஸ்டிக் லவர்ஸாக இருந்தால் நீங்கள் தாராளமாக நிறையா கலர்ஸ் கூட போடலாம். பட் நான்லாம் எப்போவுமே டார்க் கலர்ஸ் தான் போடுவேன். ஸோ அதனால் 2 கலர் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளஷ்லாம் போட்டு போவீங்க எவ்ரிடே மேக்கப் லுக், ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காகட்டும், காலேஜ் கேர்ள்ஸ் ஆகட்டும், ப்ளஷ் ரொம்ப பிடிக்கும், ஐ ஷேடோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் நான் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் கலர்ஸ் இருக்க பாருங்கள், உங்களுக்கு நேச்சுரல் ஷேட் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பீச் கலருக்கு போகலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த கலர் தான் போகிறேன். பிங்க் கலரை வச்சு நான் வந்து ஐ ஷேடோவும் ப்ளஷ்ஷும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. இதே லிப்ஸ்டிக் தான். ஸோ லைட்டாக கையில் இப்படி டச் பண்ணிவிட்டு இந்த ஆப்பிள் ஆஃப் யர் சீக்ஸ் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, சிரிக்கும் போது ஸோ லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், பார்த்தா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அவசரமாக பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்படி போகலாம் பண்ணிக்கலாம். ரொம்ப அப்பிடாதீங்க, நல்லா இருக்காது. ஜஸ்ட் ரைட்டாக யா. இந்த பக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ அப்படி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன ட்ரிக் தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்பேக்ட் பவுடர் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, நைபைலேருந்து காம்பேக்ட் பவுடர். ஸோ அதை எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் லைட்டாக டச் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக அந்த ப்ளஷ் மேலே லைட்டாக, நீங்கள் ரொம்ப மேலே கிடையாது, சைடில் ஸோ லைட்டாக அப்படி டச்சப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகிடும், உங்களுக்கு நேச்சுரலாக தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நிறையா அந்த இடத்துல உங்களுக்கு டெபாசிட் ஆகாது. சரி, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதுவே வச்சு நீங்கள் நைபை லிப்ஸ்டிக்ஸே வச்சு அதே லிப்ஸ்டிக் நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் ஓகேங்க, அதே நீங்கள் என்ன கலர்ஸ் வச்சுருந்தாலும் ஓகே. உங்களுக்கு நேச்சுரல் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் யூ கோ ஃபார் நியூட் கலர்ஸ் ஆர் பீச் கலர்ஸ். நான் இன்றைக்கி பிங்க் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதே லிப்ஸ்டிக் வச்சுட்டு இந்த ஐ ஷேடோ அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கரில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப வேண்டாம். ஜஸ்ட் ரேண்டம் மோஷனில் இப்படி. நீங்கள் ப்ரஷ்ஷாக இருந்தால் சர்க்குலர் மோஷனில் பண்ணலாம். பட் இது வந்து கையில் ஃபிங்கர்ஸில் தான் பண்ணுறோம், சர்க்குலரில் பண்ண முடியாது. ஸோ லைட்டாக பண்ணுங்கள். உங்கள் ஐலிட்ஸில் மட்டும், இந்த க்ரீஸுக்குள்ளே மட்டும்தான் வரணும். உங்கள் ஐலிட் ஏரியாவில் தான் மேலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, நேச்சுரலாக இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த வெளியிலே வந்துடக்கூடாது, நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. ரொம்ப இது நியூட் ஐ ஷேடோ அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப சிம்பிளான ஐ ஷேடோ. ஸோ நம்மளுக்கு ஒரு 4 ப்ராடக்ட்டை வச்சு மேக்கப்பே முடிச்சாச்சுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுகர் காஸ்மெட்டிக்ஸோட காஜல் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் என்ன காஜல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ மேக்கப் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐலைனருக்கு நான் இதே காஜலை யூஸ் பண்ணிவிட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்காக ஐலைனர் தேவையில்லை. ஸோ காட்டுறதுங்க. ஸோ ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி பிடிச்சி லைட்டாக இழுத்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் இதுக்காக ஐலைனர் அதெல்லாம் வாங்க தேவையில்லை. ஸோ பாருங்கள், இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக இப்படி இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு வச்சுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ see, ஓகேங்களா. உங்களுக்கு வேணால் சன்னமாக கூட வச்சுக்கலாம். நான் வந்து கீழே வச்சா இதே காஜல் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வாட்டர் லைன்லேயும் ஃபில் பண்ணியிருக்கேன், ஐலைனரும் வச்சாச்சு. ஸோ இதை வந்து நான் மேலே அப்பர் வாட்டர் லைன்லேயும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்பர் வாட்டர் லைனில் கீழே இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து வாட்டர் லைன். ஸோ இது வந்து அப்பர் வாட்டர் லைன் மேலே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஐ வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபைனாக தெரியும், அதனால தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மஸ்காரா போட்டுக்கிறேன். மஸ்காரா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஃபாரெவர் 52 பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ வேணும்னா போட்டுக்கலாங்க, இது வந்து கம்பல்சரி கிடையாது, இது டெய்லி லுக் தான். ஸோ நீங்கள் கேட்கலாம் டெய்லி போடுறாங்களா மஸ்காரா, டெய்லி யூஸ்க்கு போடலாமான்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகே பார்த்தீங்கன்னா அவங்க கண்கள் தான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஐ மேக்கப் போடும்போது நம்ம மஸ்காரா, காஜல் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. ஸோ போட்டால் நல்லாயிருக்கும். அவங்க கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க எல்லாருமே. ஸோ போட்டிங்கன்னா நல்லா ஒரு டிஃபைனாக நல்லா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கீழேயும் போட்டுக்கோங்க.
ஸோ பிந்தி வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு மேக்கப் லுக். ஸோ எவ்ரிடே மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த புதுமையான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.